கமலா, நேத்து நான் கொடுத்தேன்ல ஆமா அந்த பணத்தை எடுத்துட்டு வா. கண்ணை ஊர்ல இருந்து வந்திருக்கான், சீக்கிரம் எடுத்துட்டு வா. சரிங்க. சக்தியை இன்னும் காணுமே. அவன் வர்றதும் பணம் திருட்டு போனது அப்பாவுக்கு தெரியறதும் ஒரே நேரத்தில் நடந்தா நல்லா இருக்குமே. ஏண்டி பணத்தை எடுக்க இவ்வளவு நேரமா? என்னங்க பீரோல வச்சிருந்த பணத்தை காணுங்க. என்னது, பணத்தை காணுமா? ஆமாங்க. நல்லா தேடினியா? ஐயோ, நல்லா தேடி பார்த்துட்டேங்க, காணுங்க. ஏண்டி பீரோல வச்ச பணத்தை வெளியில இருந்து யாராவது வந்து திருடிட்டு போயிட்டானா? என்னங்க, நான் நல்லா தேடி பார்த்துட்டேங்க, பணத்தை காணுங்க. ஏய், என்னடி பொறுப்பு இல்லாம பதில் சொல்லிட்டு இருக்க? இதெல்லாம் நல்லா இல்ல சொல்லிட்டேன். ஏய் அனுஷ்கா, இங்க வா. பீரோல நான் வச்ச பணத்தை பாத்தியா? நான் எதுவும் பார்க்கல. கையில எப்படி அடிபட்டுச்சுன்னாலும் பதில் இல்ல. பணத்தை எடுத்தியான்னு கேட்டாலும் தெரியல, தெரியாது, பார்க்கல. என்னம்மா இதுதான் உன் பதிலா? அனுஷ்கா, நேத்து நான் பணத்தை பீரோல வச்சுட்டு நாங்க 2 பேரும் வெளியில போயிட்டோம். நீ மட்டும்தான் வீட்ல இருந்திருக்க. நீ தான் பணத்தை எடுத்திருந்திருக்கணும். விளையாடாம பணத்தை எடுத்து கொடுத்துருமா. வந்துட்டாரு, இதுதான் கரெக்ட் டைம். ஓகே, மாட்டிக்குவோம். ஏய், என்ன சக்தி, ஆபீஸ் வேலையெல்லாம் முடிஞ்சதா? முடிஞ்சு சார். அனுஷ்கா, விளையாடாம பணத்தை எடுத்திருந்தேன்னா கொடுத்துருமா. நான் ஏமா விளையாடணும்? அந்த 30,000 வச்சு நான் என்ன பண்ண போறேன்? ஏங்க, நீங்க என்கிட்ட 30,000 கொடுத்தீங்க, நான் எண்ணி பார்க்காம உள்ள வச்சுட்டேனேங்க. ஏண்டி பணத்தை திருடுனவளே கரெக்டா சொல்லிட்டா. எதுக்குமா பணத்தை எடுத்த? நான் எடுக்கல. நீ எடுக்காமையா கரெக்டா 30,000 சொன்ன? அது வந்து அது சொல்லு, உனக்கு எதுக்கு அவ்வளவு பணம்? ஏய் சொல்லுங்கறேன்ல. சரி, சொன்னா கொடுத்துருவீங்களா? அதான் சொல்லாம நானே எடுத்துக்கிட்டேன். பாத்தியாடி உன் பொண்ணு லட்சணத்தை? சொந்த வீட்லயே திருடி இருக்கா. ஏண்டி, நீ தான் வேலைக்கு போய் சம்பாதிக்கிறல்ல, சம்பாதிக்கிறதுல பாதி பணத்தை கூட கொடுக்கறது இல்ல. அப்புறம் எதுக்குடி உனக்கு 30,000? சொல்லுடி. ஏய், இவளை இப்படி எல்லாம் கேட்டா பதில் சொல்ல மாட்டா. கேட்கிற விதத்துல கேட்டா தாண்டி சொல்லுவான். இவள சொல்லு, பணத்தை திருடுற, சொந்த வீட்லயே பணத்தை திருடுற அளவுக்கு என்னடி உனக்கு அவசியம்? எவ்வளவு தைரியம் உனக்கு? பணம் எங்கன்னு சொல்லு. நல்லடி சொல்லு, எதுக்கு எடுத்த பணத்தை? எப்படி வந்தது உனக்கு அந்த தைரியம்? இந்த பணத்தை என்ன பண்ண? இல்ல யாருகிட்ட கொடுத்த? சொல்லு. நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் முடியாது. என்ன கையில இருந்த வீட்லயே திருடுவேன். உன்னை என்ன பண்ற பாரு. திருடுவியா? திருடுவியா? சார் விடுங்க சார். என்ன சார் பெத்த பொண்ணை இப்படி போட்டு அடிக்கிறீங்க? தம்பி, சொந்த வீட்லயே 30,000 திருடி இருக்கா தம்பி. 30,000 ரூபாய் திருடி இருக்காளா? பாத்தீங்களா சக்தி, இத கேட்ட உங்களுக்கு எப்படி இருக்கு? இவளை எல்லாம் சும்மா விடக்கூடாது. விடுங்க சார். சார் வேணாம், விடுங்க சார். 30,000 தானே, அவ வேலைக்கு போறாள, அந்த சம்பளத்துல இருந்து வாங்கிக்கங்க. தம்பி, எனக்கு பணம் முக்கியம் இல்ல தம்பி. இன்னைக்கு இவளை அடிக்கிற அடியில என்னமே வரக்கூடாது. இருங்க சார், விடுங்க சார். பாத்தீங்களா தம்பி, இவளால உங்களுக்கும் அடிபட்டுருச்சு. என்ன மன்னிச்சிருங்க தம்பி. ஏய், இதுக்கு மேலையும் உனக்கு புத்தி வரலன்னா என்ன செய்வேன்னு எனக்கு தெரியாது. பொண்ணை பெத்து வளர்த்திருக்காளாம், பொண்ணை. சார் நீங்க போங்க சார். ஏண்டி இப்படி பண்ற? மா நீ போமா. ஆமாண்டி, அப்பாக்கும் பொண்ணுக்கும் என்ன அடக்கிறதே வேலையா போச்சு. மா போமா. தம்பி, நீங்களாவது கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க தம்பி. நான் சொல்றேன், போங்க. போமா. ச்சே. ஏய் அனுஷ்கா, நேத்து நீ என்கிட்ட 30,000 கொடுத்தியே, அது உங்க அப்பா பணத்தை எடுத்து கொடுத்துட்டியா? அதெல்லாம் விடுங்க.
என்னால உங்களுக்கு அடிபட்டுருச்சு. போய் மருந்து போட்டுக்கலாம் வாங்க. அதெல்லாம் விடு. ஏன் இப்படி செஞ்ச? முதல்ல மருந்து போட்டுக்கலாம் வாங்க. வாங்க. ஏன் இப்படி செஞ்ச? அத சொல்லு.